அப்புறம் பனையூர்ல ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போயிருந்தப்ப தளபதி இருக்கிறாரு. நாங்கெல்லாம் அங்க வந்து பக்கத்துல அந்த நின்றுட்டு இருக்கோம். அப்ப அப்படி போனவர் அப்படி நின்று என்னையும் மணியும் பார்த்தார். அவரே பார்த்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. இப்ப எனக்கு டவுட், என்ன கூப்பிடுறாரா அவரை கூப்பிடுறாரு? நான் என்னையா இவரையா அப்படின்னு அவர் லயலாமணியை காமிச்சு அப்படின்னாரு. உடனே குடு குடுன்னு ஓட்டாரு. இப்ப நாங்க ஒரு 40 பேர் இங்க நிக்கிறோம். இப்ப எங்களுக்கு இங்க இருந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறது மட்டும் தான் தெரியுது, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. நான் இங்க இருந்து டப்பிங் பண்றேன். பார்த்தா இவன் ஏதோ இப்படின்றான் அப்படின்றாரு. தளபதி என்ன பண்றாரு, அவரை தோல்ல தட்டுறாரு. லயலாமணியை நெஞ்சு இப்படி தொட்டு தொட்டு பேசுறாரு. கேட்கிறாங்க, அண்ணன் என்னென்ன நடக்குதுன்றா. நான் சொன்னேன், டேய் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்டா, பெருசா ஏதோ பண்ணிட்டான்டா, அவன் தான்டா இனிமே நடா தொட்டு பேச பாரு, நெஞ்ச தொட்டு தொட்டு பேசுறாரு. என்ன என் நெஞ்சில நீ குடியிருக்கன்னு சொல்லியிருக்காரா அப்படின்லாம் சொல்லி போச்சு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் வந்து பாயெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப இவர் வந்தோடனே எல்லாரும் கேட்கிறோம், என்ன சொன்னாரு? அது இப்படின்னே நான் சொல்லுவேன், ரொம்ப பாராட்டிட்டாருண்ணே, பயங்கரமா பாராட்டிட்டாரு. சரி, ஒரு 40 பேர் 20 பேர் ஆனாங்க. இப்ப திரும்ப கேட்கணும், சரி என்ன சொன்னாரு? ஐயோ அதை எப்படி நான் சொல்லுவேன், ரொம்ப பாராட்டிட்டாரு, அது நீ கேட்காதீங்க கூச்சமா இருக்கு. எல்லாம் போய் கடைசி 5 பேர் பக்கத்துல ஆலடி பட்டியா தேநீர் கடைக்கு போய் டீலாம் சாப்பிடும். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ சொன்ன, மணி நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு என்ன சொன்னாரு? அண்ணே கூப்பிட்டாருனே, கிட்ட போனேன், ஒரு டிபேட்ல பார்த்தேன், நீ என்ன மரியாதை இல்லாம எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்தெறிஞ்சு பேசுற அப்படின்னாரு. இன்னொரு வாட்டி அப்படி பேசினா உன்னை தூக்கிடுவேன்னு தோல்ல தட்டினாரு. இல்ல தலைவா, உங்களை பத்தி தப்பா பேசும்போது எனக்கு கோபம் வந்துருச்சு, அதனால கோபத்தின் வெளிப்பாடு என் நெஞ்சு அப்படியே வெடிச்சிச்சு. நெஞ்செல்லாம் வெடிக்க கூடாது, உள்ளே வச்சுக்க, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு திட்டிருக்காரு ஃபுல்லா. அவன் சொல்றதை கேட்டு எனக்கு வந்து அவர் சொல்றதை கேட்டு ஆடி போச்சு. ஏன்பா இவ்வளவு திட்டி இருக்கிறாரு, அப்புறம் ஏன்பா பாராட்டினாரு? இல்லன்னா அப்புறம் பாராட்டுறாரு சொன்னா தானே நமக்கு கெத்தா இருக்கும். ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன், எதுக்கு திட்டினாரு? திமுகவையும் அதிமுகவையும் திட்டினதுக்காக ஒரு மனுஷன் கூப்பிட்டு திட்டுறாரு. அப்படிலாம் நாகரிகம்லாம் பேசாதுன்னு சொன்னா, இவரை விட நாகரிகமான மனிதனை நீங்கள் எங்க பார்க்க முடியும்? உலகத்திலேயே பார்க்க முடியாது. அந்த நொடி எங்க எல்லா பேச்சாளர்களும் போன் பண்ணி நான் சொன்னேன், தம்பி தப்பி தவறி கூட நாகரிகம் இல்லாம யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுற, அரவணைச்சு பேசுங்க, எதிரியே கை தட்டி பேசுங்க. குரடா இருக்காரு, அவருக்கு தெரியும் சட்டமன்றம் என்ன நடந்ததுன்னு தெரியும். எல்லாரையும் நான் வந்து நேரலை போட தான் சொல்லேன். சபாநாயகர்கிட்டே நான் கோரிக்கை வைக்க போறேன். ஏன்னா அப்பதான் யார் யார் எப்படி எப்படி பேசுறாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்க, உடல் மொழியில பேசுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்கிறதுலாம் வெளில தெரியணும். அந்த பக்கம் எல்லாம் பண்ணாங்க. நான் அங்க சொன்னதை இங்க சொல்றேன், எழுந்துன்னு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், உங்களை போல பேச தெரியாமல் இல்லை, வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இருக்கிற கூட்டம் நாங்க. அந்த ஒழுக்கத்தோடு நீங்களும் பேசணும், சும்மா கிடையாதுங்க. 28 ஆண்டு கால பயணம்ங்க. இதே என்னுடைய எழும்பூர் அரசு மருத்துவமனையில பிறந்த தலைவன், என் தலைவன் ஒரு சாதாரண துணை இயக்குனர், கஷ்டப்படுற சூழல்ல பிறந்தார், கஷ்டப்பட்டு தான் பிறந்தார். நானும் அதே எழும்பூர் மருத்துவமனையில தான் பிறந்தேன். அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அவர் பிறந்த தினத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடக்கூடிய கூட்டம் எங்களுடைய கூட்டம். தளபதி போடலாம், எங்க செயலாளர்கள்லாம் போய் போடுவோம். 28 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு வீடு சின்ன வீடா இருக்கும், வீட்டுல அப்பா அம்மா சண்டை போட்டா படிக்க முடியாது. அப்ப வளரும் குழந்தைக்கு படிப்பதற்காக விஜய் படிப்பகம், குடிப்பகம் அல்ல படிப்பகம் நடத்தக்கூடிய கூட்டம் எங்க கூட்டம். படிப்பில் வென்றால் தளபதி கல்வி விருதுகள் இதோ இப்ப நடத்த போறோம். 12 மணி நேரம் அந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பதற்காக நின்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவர், 12 மணி நேரம் நிக்கிற ஒரே தலைவர் உலகத்துல இவர் மட்டும்தான். நாங்க கேட்போம் கடைசி நேரத்தில், சார் 4 பசங்களா கொடுத்துடலாமா அவனு கொடுப்பேன். இல்லப்பா இவங்க தானே ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, அப்ப இவங்களுக்கு தான் ரொம்ப டைம் கொடுக்கணும், நான் நிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு 12 மணி நேரம் நின்று கொடுப்பார். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு படிப்பகம், படிப்பில் வென்றால் தளபதி கல்வி விருதுகள், வேலைக்கு போகிற குழந்தைக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா விஜய் குருதியகம், வாழ்வு கொடுக்க விஜய் குருதியகம், வயிற்றை நிறைக்க தளபதி விலையில்லா விருந்தகம். அன்றே ஒரு சர்க்கார் செய்ய வேண்டியதை சத்தமில்லாமல் செய்த சர்க்கார் எங்களுடைய பாச தலைவர். அவரிடமிருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, இந்த சோசியல் அவேர்னஸ், இந்த சோசியல் வெல்னஸ் ப்ரோக்ராம். அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க தளபதி ரசிகர் மன்றம்னு நீங்க போர்டு வைக்க முடியாது, அனுமதி தரமாட்டோம். நீங்க போயிட்டு அப்பெல்லாம் அந்த கோனிகா பிலிம் ரோல் இருக்கும், 32 போட்டோஸ் எடுக்க முடியும். அந்த ரோல் எடுத்துட்டு போய் ஒரு பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் வாங்கி ஏழை குழந்தைக்கு கொடுத்து போட்டோ போட்டு ஆல்பமாக கொண்டு வந்து சமூக பணி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு ஒரு போட்டோ ஆல்பம் கொடுத்த பிறகுதான் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் 14-15 வச்சுக்கோன்னு பர்மிஷன் தருவது. சமூக சேவை எங்களுடைய DNA, அதுதான் எங்களுடைய அடிப்படை பவுண்டேஷன்.
அதற்கு தயாரான பிறகு 52 சனி ஞாயிறு வரும் வருடந்தோறும். அதுல ரொட்டிப்பால் முட்டை திட்டம் நாங்களே திட்டங்களை உருவாக்கிக்கிட்டோம். என்னது, நாங்க 4 பேரு, தங்கச்சி நந்தினி ரொட்டி வாங்கிப்பாங்க, அவர் ராகவேந்திரன் முட்டை வாங்கி வேவிச்சுக்குவார், நான் பால் எடுத்து பிளாஸ்க்ல எடுத்துக்குவேன். நாங்க ஒரு குடிசை பகுதிக்கு போறது, அங்க இருக்க குழந்தைகள்லாம் ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கும், கூப்பிட்டு ஒரு குழந்தைக்கு பால், ஒரு குழந்தைக்கு முட்டை, ஒரு குழந்தைக்கு பிரெட். எப்ப ஆரம்பிச்சது இது? இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்கதான் போறோம். இந்த ரொட்டிப்பால் முட்டை திட்டம் கொடுக்கும்போது அவங்க கிட்ட பேசுறது நான் தெரியுமா, நான் வந்து பொறியியல் கல்லூரி படிக்கிறேன், அவர் ஆர்ட்ஸ் காலேஜ், பேசுறது, அந்த குழந்தைய மாத்துறது, நாங்களே திட்டங்கள் வகுத்துக்கிட்டு இப்படி மக்கள் பணியும் மகேசன் பணி என்ற ஒரு உன்னத இலக்கோடு சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த மாபெரும் பயணத்தில் தற்போது 2026ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை முனையாக மாறி இருக்கிறது. எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய லீக்கேஜ் கண்ட்ரோல் ஆகி இருக்கிறது. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறேன். என்னை பாராட்டி பேசுறீங்க, அந்த பாராட்டுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நான் கிடையாது. அது மின்சாரத்துறையோ, பள்ளிக்கல்வித்துறையோ, இந்து சமய அறநிலையத்துறையோ, எல்லா துறையிலும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், இல்லாத சூழ்நிலை வர வேண்டும், லஞ்ச லாவணியம் ஒழிய வேண்டும் என்று நினைத்த வாகை தலைவர். அதனால்தான் அவர் வாகை தலைவர். அவரை வாழ்த்த பேசக்கூடிய கண்மணிகளே, நல்லா பேசுங்க. நான் ஒரு 2-3 பேர் பேச்சை கேட்டுட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை முடித்து, நீங்கள் பேசி முடிக்கும் போது நான் இங்கு வந்திருப்பேன். மொத்த பேச்சையும் ஆவணப்படுத்துங்கள். அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடப்புத்தகத்தை கொடுப்பதை போல அவர்கள் பேச்சுகளை நீங்கள் கொடுங்கள். எங்கள் பேச்சு பட்டறைக்கு நீங்களும் தேவை. இந்த நாடு நலம் பெற உங்கள் அன்பும் ஆதரவும் ஆற்றலும் தேவை. நாம் எல்லோரும் சேர்ந்து வாருங்கள், வாகை தலைவனின் தலைமையில் ஒரு வெற்றி தமிழகத்தை உருவாக்கி காட்டுவோம் என்று சொல்லி